என்ன பண்ண போறீங்க? புளி மிளகா ஊறுகாய். புளி மிளகா ஊறுகாயா? என்னென்ன எடுத்து நல்லா பிஞ்சு பச்சை மிளகாயா இருக்கணும். பச்சை மிளகா, புளி, உப்பு, பெருங்காயம், கடுகு. அவ்வளோதானா? இது வந்து ஊறுகாய் மாதிரியா? மோர்ஜாத்து ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறது. கடுகு தாளித்து பெருங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு புளி விட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இது எப்படி 10 நாள் இருக்குமா? 10 நாள் 1 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். நல்லா பிஞ்சு பச்சை மிளகாயாக இருந்ததுன்னா காரம் அதிகம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ என்ன போட போகிறீங்க? கடுகு போடுறேன். இது எடுத்துக்கிறேன். பெருங்காயமும் இருக்குது. கடுகு போடுறேன். என்னங்க கடுகு வெடிச்சோன்னே என்ன பண்ணுவீங்க? பெருங்காயம் போட்டு மஞ்சப்பொடி போட்டு பச்சை மிளகாயும் வதக்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி விட்டுருவீங்களா? புளி கரைச்சி விடணும். அப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம் வச்சுருக்கீங்க. வெல்லமும் போடுவீங்களா? வெல்லம் லாஸ்ட்டில் போடணும். இது அப்படியே கெட்டியானதுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஊறுகாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாய் மாதிரி வச்சுக்கணும். புளி மிளகான்னு நல்லா பிஞ்சு பச்சை மிளகாயாக இருக்கிற போது இந்த மாதிரி போட்டுக்கலாம். புளி மிளகா ஊறுகான்னு. இப்போ எத்தனை மிளகா வச்சுருக்கீங்க அதில்? ஒரு 10-15 மிளகா இருக்கும். குட்டி குட்டியாக நல்லா இலசா இருந்தது. அந்த மாதிரி உள்ளதான் இருக்குது. புளி எவ்வளோ வச்சுருக்கீங்க? ஒரு எலுமிச்சை புளி ஒரு நெல்லிக்காய் அளவு வச்சுருக்கேன். பெருங்காயம் போடுறீங்களா? பச்சை மிளகா போட்டுக்கிறேன். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கீங்களா? சின்ன சின்ன பீஸாக நறுக்கணும். புளியும் ஊற போட்டுக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி விடணும். மஞ்சள் பொடி கொஞ்சம் போடணும். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணால் விட்டுக்கலாம். எண்ணெய்னாலும் விடலாம். நான் இப்போ நல்லெண்ணெய் விடுறேன். ஊறுகாடுனா நல்லெண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் வேணாலும் விடலாம். மஞ்சப்பொடியும் போட்டிங்களா? மஞ்சப்பொடி பெருங்காயம் போட்டுருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறம் புளி விடணும். நல்லா வதங்கணுமா? அது நல்லா வதங்கிருப்பேன். நல்லா வதங்கிருக்கு. இப்போ புளி கொஞ்சம் கரைச்சிக்கிறேன். இப்போ புளி விடுறதுக்கு முன்னாடியே உப்பு போட்டுக்கலாம். புளி தண்ணி விட்டோடனே கமரவும் நல்லா உப்பு போட்டு வச்சுக்கிறேன். இப்போ புளி விடும். உப்பு போட்டால் தான் கமரது குறையும்ல? கமராது. இல்லாட்டா அந்த சூடில் புளி தண்ணி விட்டோடனே கமரெலாம் இருக்கும். புளி கெட்டியாக கரைச்சி விட்டுக்கணுமா? கெட்டியாக தான் விடணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாதுல்ல? ரொம்ப தண்ணி விட்டா உப்புடா மாதிரி இருக்கும். உப்புடா ஏற்கனவே வச்சுருக்கோம். அது மாதிரி ஆகும். இது கொஞ்சம் ஊறுகாய்ங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக தான் விடணும். அந்த புளியும் மிளகாயும் காரம் எல்லாம் சேர்ந்துட்டு நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். இந்த மிளகாயும் நல்லா எண்ணெயில் பாட்டி வதங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த புளித்தண்ணிலையும் உப்பு புளியில் கொதிக்கிறதுனால மிளகாயில் காரமே இருக்காது. மிளகாயில் இருக்கிற காரம் இந்த புளித்தண்ணோட சேர்ந்துடும். அப்படியே மிளகாய் சாப்பிடலாமா? அப்படியே மிளகாயும் சாப்பிடலாம். வெள்ளம் இப்போ போடுவீங்களா அப்புறம் போடுவீங்களா? வெள்ளம் கொஞ்சம் நேரம் கொதிச்சு அவ்வளோ போதும். நல்லா கொதிச்சுட்டு இருக்குல்ல? நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் வெல்லம் போட்டுறேன். சின்ன பீஸ் தான் வச்சுருக்கேன். போடுறேன். வெள்ளம் எதுக்கு? காரம் இதாகாமல் இருக்கிறதுக்கு? காரம் வந்து கொஞ்சம் திதிப்பு தூக்கலாக இருக்கும். இது மோர்ஜாத்துக்கு மட்டும் தான் நல்லா இருக்கும்ல? மோர்ஜாத்துக்கு தான் தொட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுருந்துங்க, அப்புறம் பெருங்காயம் போட்டுங்க, மஞ்சப்பொடி, அதில் எண்ணெய் வறுக்கிற போது கடுகு, பெருங்காயம், மஞ்சப்பொடி போட்டுருந்து பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கினேன். நல்லெண்ணெய் விட்டு வதக்கணும். பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் புளி விட்டு உப்பு போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்கணும் இல்லையா? கெட்டியாகணும். நல்லா கெட்டியாகிடுது. அவ்வளோதானே? கொதிச்சிருக்கு. இந்த பத்துக்கு வந்தால் போகிறோம். இந்த மாதிரி வந்தால் போதும். எடுத்துறது. அப்புறம் பண்ணிவிட்டு எடுத்துறது.